சில ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் போடாதீங்க, எனக்கு இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுவாங்க? இல்ல சினிமா பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் சொல்றதும் கேட்க முடியாது, நம்ம சொல்றதும் ஆர்டிஸ்ட் கேட்க முடியாது. டைரக்டர்னு ஒரு ஜானர் ஒன்று இருக்கு தெரியுங்களா? அவங்க என்ன இந்த ஃபிலிம்க்கு டிசைட் பண்ணியிருப்பாங்களோ அதுதான் நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க ஒரு ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க. ஒரு 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 கிராமத்து சப்ஜெக்ட்னா அதுக்கு ஒரு மேக் ஓவர் போகும். ஒரு ட்ரெண்டியான ஒரு பாய் சப்ஜெக்ட்னா அதுக்கான மேக் ஓவர் லெவல் போகும். ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும். நிறைய வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்து சப்ஜெக்ட்ஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலா காட்டணும், ரொம்ப டைம் எடுத்திருக்கணும். அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நம்ம சொன்னா புரியாது, அங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் புரியும். அதுல ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா கண்டினியூட்டி ஷார்ட்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு சினிமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ஒரு மாசத்துல வந்து ஷூட் முடியணும்னு சொல்லுவாங்க. 15 நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேற ஏதோ ஒரு பினான்சியல் ப்ராப்ளமாவோ இல்ல லொகேஷன் ப்ராப்ளமாவோ அந்த சினிமா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். திருப்பி ஒரு 2-3 மந்த் கழிச்சு வந்து அந்த சினிமாவை திருப்பி ஸ்டார்ட் பண்றப்போ நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு லுக் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி திருப்பி இப்போ ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம அதே ஒரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறப்பதான் ரொம்ப ரொம்ப டஃப்பான கண்டென்ட்டா இருக்கும். சினிமால இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு கண்டினியூட்டி அதே மாதிரி கொண்டு வரணும். ஹீரோ வந்து வெயிட் லாஸ் ஆகக்கூடாது, வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அவங்களோட ஸ்கின் லெவல் அதே மாதிரி இருக்கணும், நம்மளும் அதே மேக்கப் கொண்டு வந்து கொடுக்கணுன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். டே பை டே ஒர்க் பண்றப்போ அதோட கஷ்டம் நமக்கு தெரியாது. பட் கண்டினியூட்டின்றப்போ இதோட கஷ்டம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும்.